அதற்காக என் உயிரை தான் விலை கொடுக்க வேண்டுமா, கொடுக்க தயார். வந்தாங்கல்லவா, இன்னைக்கு அது இருக்குதா? எத்தனை பேர் இந்த வரதட்சணை திருமணத்தை கலந்துக்க மாட்டோம், தியாகம் செய்யறோம், குடும்பத்தை எதிர்ப்பாங்க, பிரச்சனை வரும், சண்டை வரும் அப்படின்னு பயப்படுறோமே. உலக விஷயத்துல நம்ம சண்டையே போடுறது கிடையாதா? சொத்துக்காக எப்படி அண்ணன் தம்பி அடிச்சுட்டு நாடுறதை பாக்குறோமா இல்லையா? மாமா மச்சா அடிச்சுட்டு நாடுறதை பாக்குறோமா? உலகத்துக்காக சண்டை போடுவாங்களாம். ஒரு சபையில சாப்பாடு வைக்கிறதுல ஒரு குறை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் பேச மாட்டார், 10 வருஷம் பேச மாட்டார். உலகத்துக்காக சண்டை போட்டுக்கலாம். இதே மார்க்கத்துக்காக கல்யாணத்துக்கு போட்டு சண்டை வந்துருங்க, பிரச்சனை வந்துடும், அந்த எதிர்ப்பு எங்களால் தாங்க முடியாது, இப்படி பேசுறது. இப்ராஹிம் நபியை பாருங்கள், எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்கம். ஒட்டுமொத்த சமுதாயம் எதிர்க்குது, ஒட்டுமொத்த கூட்டமும் கோபம் கொந்தளிப்போடு இருக்குது. எப்படிப்பட்ட கோபம், உயிரோடையே விடக்கூடாது, கொளுத்து இவரை சாவடிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கான கோபம், கொந்தளிப்பு. அதை பார்த்து பயந்தார்களா? வரதட்சணை எவ்வளவு பெரிய தீமை நம்ம நீங்க தெரியாம இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நீங்கள் பெண்களுக்கு மகர் குறையை கட்டாயமாக கொடுங்கள், அவர்களிடமிருந்து வள்ளு கட்டாயமாக பிடுங்காதீர்கள் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தோட கூட கட்டுப்படல. நம்ம என்ன முஸ்லீம் யோசிச்சு பாருங்க. முஸ்லீம் அல்லாஹ் கட்டுப்படுறவங்க முஸ்லீம். வரதட்சணை ஒரு காலத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அஜ்ரத்தே மஞ்சள் பையில வாங்கி ஃபாத்தியா ஓதி வரதட்சணை வாங்கி கொடுப்பாரு பெண் வீட்டுல இருந்து. இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொன்னா, அது நாம் செய்யக்கூடிய பிரச்சாரம். என்ன பிரச்சாரம்? வெறுமனே மைக்க பிடிச்சு பேசுற பிரச்சாரம் இல்ல. என் சொந்தத்துல ஒருத்தன் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணா நான் போக மாட்டேன். எவ்வளவு நெருங்கிய உறவா இருக்கட்டும், எவ்வளவு பாசத்திற்குரியவனா இருக்கட்டும், அல்லாஹ்